வேதம் சொல்லுகிறது, நாங்களே அவருடைய ஆலயம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, நாங்களோ அவருடைய ஆலயம். இன்றைக்கு பிசாசானவனுடைய ஒரு மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் அப்படி சொல்லுகிறது. ஒரு ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்று, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று, அல்லது ஆவிக்குரிய ஆலயமாய் இருக்கிறதான ஆத்துமா ஆவி சரீரமாகிய அந்த மனுஷனுடைய கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பிசாசானவன் அங்கே வகை தேடித்திருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை அழிக்கலாமோ என்று அவன் வகை தேடித்திருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள்,